Hi friends, இன்னைக்கான வீடியோனா சம்மர் டைம் வந்துருச்சு இல்லையா, வீட்டு வெளியெல்லாம் பக்கத்தில் போயிட்டு எங்கேயாச்சும் உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வைக்கிற மாதிரியான ஒரு காஃபி டேபிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணோம். ஆனால் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேக் பண்ணோமா அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் வேணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஒரு சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் ஹார்ட் ஷேப் வரைஞ்சி அதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம ஹார்ட் ஷேப்பை ஒழுங்காக ப்ராப்பராக வரைகிறதுக்கு இது போல் 20 சென்டிமீட்டர் கேப் போட்டு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரில் பாதிக்கு பாதி, அதாவது 10 சென்டிமீட்டர் கேப் போட்டு 4 பக்கமும் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்டை மட்டும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு முக்கோண ஷேப்பு கிடைக்கும். இப்போ இதில் பாதி எப்படி பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக எப்படி பாயிண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது போல் பார்த்து பாயிண்ட் பண்ணிங்க. அடுத்ததான் நான் காம்பஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம லாஸ்ட்டாக பாயிண்ட் பண்ணதில் வச்சு இதே போல் டபுள் சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 எட்ஜ் இந்த ஃபைனல் பாயிண்டோட அப்படியே ஜாயின் பண்ணுற பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா உள்ளாரில் கோட்டெல்லாம் அப்படியே அழைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஹார்ட் ஷேப்போட அவுட்லைன் மட்டும் தான் இந்த சார்ட்லேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், வரைஞ்ச ஹார்ட் ஷேப்லேருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் கேப் அப்படி புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வச்ச பாயிண்ட்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி இதே போல் அவுட்லைன் ஹார்ட் ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சார்ட்லேருந்து நம்ம வரைஞ்ச ஹார்ட் ஷேப்பை மட்டும் ஒரு நைஃபை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. அதை மட்டும் அப்படியே அழகாக தனியாக எடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு இது போல் தெர்மாக்கோல் தேவைப்படும். அதாவது 1 இன்ச்சில் 2க்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணால் தெர்மாக்கோலில் பாதிக்கு பாதி அப்படியே பாயிண்ட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ணி வச்சு அந்த ஹார்ட் ஷேப்பை கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு இந்த ஹார்ட் ஷேப்போட இன்சைடு அவுட் சைடு ரெண்டுத்தையும் ஒரு மார்க்கர் வச்சு இந்த தெர்மாக்கோல் அப்படியே லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. அடுத்ததான் அந்த ஹார்ட் ஷேப் அப்படியே எடுத்து நம்ம வரைஞ்ச ஹார்ட் ஷேப்புக்கு ஆப்போசிட்டில் 2 எட்ஜ் அப்படியே ஜாயின் பண்ணுறப்போ நான் எப்படி வைக்கணும்னு பார்த்துங்க. இதே போல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். இதே போல் வச்சுட்டு இதையும் ஃபுல்லாக அப்படியே லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பண்ண போகிற டீ டேபிளுக்கான ஒரு டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இது போல் ஒரு நைஃப் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு இந்த தெர்மாக்கோல் வந்து வரைஞ்ச டிசைன் மட்டும் அப்படியே கட் பண்ணி அழகாக வெளில எடுத்துடலாம். எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே எனக்கு தெரியும். நம்ம சார்ட்டில் கட் பண்ண அதே பார்த்து அந்த தெர்மாக்கோலையும் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் இதே சைஸுக்கு இன்னொரு தெர்மாக்கோல் அட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண அந்த தெர்மாக்கோல் அட்டையை வச்சு அப்படியே ஒட்ட போகிறோம். இப்போ இதை ஒட்டுறதுக்கு இந்த அட்டையை அப்படியே திருப்பி பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ண பீஸை மட்டும் விட்டுட்டு மற்ற பீஸில் ஃபுல்லாக குளுக்கன் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்படியே திருப்பி வச்சு கீழே உள்ள தெர்மாக்கோலோட சேர்த்து வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக சாமமாக ஒட்டியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கட் பண்ண அந்த பீஸை மட்டும் நம்ம ஒட்டின பீஸ்லேருந்து அப்படியே தனியாக வெளில எடுத்துடலாம். நம்ம இதை வச்சு கூட டேபிள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸை இன்னொரு தெர்மாக்கோலில் வரைஞ்சி அதே போல் செட்டப் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸு சேர்த்து வச்சு ஒன்றா ஒட்டிக்கலாம். கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்புக்கு நேரம் அந்த ஹார்ட் ஷேப் எடுத்து வச்சு விட்டுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு டெப்த்தாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே போல் இதுக்கு மேலே அப்படியே குளுக்கன் அப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள பீஸையும் எடுத்து அப்படியே மேலே வச்சு அப்படியே ஒட்டிடலாம். நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதும் எந்த ஒரு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம டேபிளுக்கான பாட்டம் டாப் 2 ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3க்கு 2 அப்படிங்கிற சைஸ் ஒரு தெர்மாக்கோல் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பெரிய பிளேட்டு அதோட கொஞ்சம் சின்ன பிளேட் வச்சு அதோட அவுட்லைன் மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இதை வச்சு வரைஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். அதனால தான் நான் பிளேட் சூஸ் பண்ணேன். நீங்கள் இது இல்லாமல் வேறு எது வேணாலும் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஆனால் கரெக்டாக சைஸ் மட்டும் இது போல் பார்த்து வரைஞ்சிங்க. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த 2 பீஸையும் நைஃப் வச்சு அந்த தெர்மாக்கோல் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே சைஸுக்கு இன்னொரு தெர்மாக்கோல் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண தெர்மாக்கோல் பீஸை வச்சு அப்படியே குளுக்கன் வச்சு அப்படியே ஒட்டிடுறேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து ஸ்ட்ராங்காக ஒட்டிங்க, இல்லைனா இடையில பிரியறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அவ்வளோதான், ஒரு வேலையை தெர்மாக்கோல் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததால் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது நம்ம ஒயிட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 5 கிலோ பாக்கெட் ஒயிட் சிமெண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லையும் நார்மலாக கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ரேஷியோலாம் எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணிங்க. இது போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஹார்ட் ஷேப் தெர்மாக்கோலில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் சிமெண்ட் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதே போல் ஒரு பாதி அளவு ஆட் பண்ண பிறகு அப்படியே அந்த தெர்மாக்கோல் அப்படியே ஷேக் பண்ணி எங்கே பார்த்தாலும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் இதே சைஸுக்கு ஒரு லைன் கம்பியை வளைச்சி வச்சிருக்கேன். இது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது மேலே அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒயிட் சிமெண்ட் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். கடைசியாக நமக்கு இந்த தெர்மாக்கோல் நம்ம ஆட் பண்ண அந்த ஒயிட் சிமெண்ட்டும் ஒரே ஈவனாக இதே போல் இருக்கணும். அது போல் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டம் டாப் பீஸுக்கும் ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணி மேலே ஸ்ட்ராங்குக்காக கம்பி ஆட் பண்ணி அதையும் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண அந்த ஹார்ட் ஷேப் சைஸுக்கு இன்னொரு தெர்மோகோல்ல 2 ஹார்ட் ஷேப் இதை போல வெட்டி அதை எடுத்து ஒன்றா ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஒட்டின அந்த தெர்மோகோல் பீஸ் எடுத்து அந்த பாட்டம் டாப் 2 பீஸுக்கு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் மேலே நிற்கக்கூடாது, ரொம்பவும் அழுத்திடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இதுக்கு சைட்லேயும் அப்படியே ஒரே ஈவனா ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணி அப்படியே மட்டப்படுத்தி வச்சிடலாம். இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இருக்கணும். நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். The next day. இப்போ நம்ம ஒயிட் சிமெண்ட் நல்லாவே காஞ்சி செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தெர்மோகோலை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக அந்த தெர்மோகோல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கத்தி ஒன்று எடுத்து வச்சுங்க. இதை வச்சு இந்த சைடில் அப்படியே சைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே போல் இதில் நம்ம அந்த தெர்மோகோல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டேபிளுக்கான பார்ட்லேருந்து ஃபுல்லாக தெர்மோகோல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்த நான் எமரி ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு எந்த அளவுக்கு சைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி நல்லா சைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு. பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு சைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே போல் நம்ம பாட்டம் பீஸ் டாப் பீஸ் ரெண்டுத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு டேபிளுக்கான பார்ட்லாம் ரொம்பவே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பாட்டம் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பீஸில் ரெடி பண்ண பல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே அந்த ஹார்ட் ஷேப்பை எடுத்து எந்த அளவுக்கு நல்லா அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதே போல் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒயிட் சிமெண்ட்டே அந்த ஸ்பூனை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுத்துடலாம். இது நல்லா நம்ம திக்காக தான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காயறது ரொம்ப டைம் எடுக்காது. வெயிலில் வச்சிருந்தா போதும், ஒரு 10 நிமிஷம் நல்லாவே காஞ்சிரும். இப்போ அதே போல் அந்த டாப் பீஸையும் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பள்ளத்துலேயே அந்த ஒயிட் சிமெண்ட் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் ஷேப் அப்படியே திருப்பி ஃபஸ்ட்டு ஒட்டினது போலே கரெக்டாக பார்த்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு போலேயே சைடெலாம் ஒயிட் சிமெண்ட் கொடுத்து எந்த அளவுக்கு மட்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மட்டப்படுத்திடலாம். அவ்வளோதான், இதே போல் கொஞ்சம் கூட சைட்லாம் கேப் இல்லாமல் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சா நல்லா காஞ்சி செட் ஆகிடும். இப்போ இதை அப்படியே திருப்பணும் பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம டீ டேபிள் எவ்வளோ சூப்பர் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது இப்படியே பார்க்க நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அதில் பெயிண்டிங்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஆக்கிடலாம். இதுக்காக நான் ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம டேபிள் பெயிண்டிங்லாம் பண்ணி சும்மா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த டேபிளை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த டேபிளுக்கு மேலே நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வைக்கிறேன். கூடவே 2 கிளாஸும் வச்சு அதில் கூல் ட்ரிங்க்ஸும் ஊற்றிக்கிறேன். உண்மையாக வந்து டேபிள் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. பெரிய பெரிய கடைக்கெல்லாம் பண்ணால் அந்த ஷோரூமில் எதுக்கு அழகுக்காக வச்சிருப்பாங்க அது போல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் மேலேயும் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு. நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பாடே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த டேபிள் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் டைமும் கொஞ்சம் காத்தோட்டமாக கொல்லை சைடு இல்லை வாசல் சைடு போய் உட்காரணும். அந்த இடத்துக்கு ஈஸியாக அந்த டேபிள் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். நாங்கள் மேக் பண்ண அந்த டேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பார்க்குறது ரொம்ப அல்டிமேட்டாகவும் இருந்துச்சு. நீங்களே இதை யூஸ்ஃபுல் நினச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு இதை பற்றி என்ன நினைக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.